பாடி சில ரிகவர் பண்ணி இமீடியட்டாக எஸ்பி சார் ரெஸ்கியூ சர்வீஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இப்போ ரிகவர்டு பாடி ஷிஃப்ட் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் இன்ஜூர்டு பர்சன் ஷிஃப்ட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ முதலமைச்சர் கூட பேசினாங்க பற்றி எப்படி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் என்ன பண்ணிருக்காங்க. ஸோ இப்போது இன்னும் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போயிட்டுருக்கோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி போயிட்டுருக்கு. வாட் இஸ் த மேஜர் காஸ்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு அனுமதி சார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அனுமதியோட எப்படி சார் வேலை பார்த்தாங்க? இப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பாடிஸில் ரிகவர் பண்ணி இம்மிடியேட்டாக நம்ம எஸ்பி சாரோ ரெஸ்கியூ சர்வீஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இப்போ ரிகவர்டு பாடிஸு ஷிஃப்டட் டு கவர்மெண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு ப்ளஸ் இன்ஜூர்டு பர்சனும் ஷிஃப்ட் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ மாண்புமிகு முதலமைச்சர் கூட பேசினாங்க இந்த இஷ்யூஸ் பற்றி எப்படி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா. ஸோ இப்போது இன்னும் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் போயிட்டு சார். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அனுமதியோட நடவடிக்கை எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வாங்கி இப்போ யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோமா சார்? அரெஸ்ட் யாரையும் பண்ணியிருக்கோமா சார் இது வரைக்கும்? இந்த கேஸில் இப்போ நம்ம ஸ்பெஷல் டீம் தேடிட்டு இருக்காங்க. அவங்களோட வீட்டு அந்த அட்ரஸ் இதெல்லாம் தெரியும். நம்ம தேடிட்டு இருக்க நடவடிக்கை சீக்கிரம். இது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருடைய பட்டாசாலையா சார்? இது வந்து நம்ம இப்போ செக் போயிட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் நமக்கு ஜஸ்ட் கெட்டிங் இன்ஃபர்மேஷன். வீட்டில் சர்ச் பண்ணுறது, ஓனர் இவங்களெல்லாம் தேடுறது இந்த பண்ணி போயிட்டு இருக்கோம். அவங்க கிடைச்ச உடனே எத்தனை டீம் சார் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? இதுவரை 4 டீம். 21 உயிர்களை பழிவாங்கி இருக்கிறது விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து. இன்று மதிய நேரத்தில் கட்டனார்பட்டி என்ற இடத்தில் நிகழ்ந்த இந்த தனியார் பட்டாசு ஆலை விபத்தில் தற்போது வரை 21 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் களத்திற்கு மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் விரைந்து வந்து ஆய்விலும் ஈடுபட்டார்கள். அந்த அளவில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விசாரணையை மேற்கொள்வதற்காக என்கிற ஒரு தகவலானது தற்பொழுது கிடைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த பட்டாசு ஆலை ஞாயிற்றுக்கிழமையில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலை மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார். இந்த பட்டாசு ஆலையின் உரிமையாளர் தற்பொழுது தலைமறைவாகி இருப்பதாகவும் அவரை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவுமே கூட தகவலானது வெளியாகியிருக்கிறது. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து சம்பவம் தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.